எங்க? உன்னை நான் ஆபீஸ் கிட்ட டிராப் பண்ணிட்டு நான் கிளினிக் போறேன். கிளம்பு. என்னால உனக்கு அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் வேண்டாம். நீ புறப்படு. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன பேசுற? நீ என்னோட கூட பிறந்த தம்பிடா. நீ எப்படி கஷ்டமாவ? வீட்லயே உட்கார்ந்திருந்தா இப்படி வெக்ஸாயி தான் பேசுவ. வா புறப்படு, ஆபீஸ்க்கு போலாம். ஆபீஸ்ல எல்லாம் எனக்கு இடம் இருக்காது. இடம் இருக்காதா? ஆமா, ராஜினாமா பண்ணிட்டா நம்ம சீட்டுக்கு வேற ஆள் தானே போயிருப்பாங்க. வாட்? வேற ராஜினாமா பண்ணிட்டியா? ஆமாக்கா. எப்போ? ஒரு வாரம் ஆச்சு. உனக்கு என்ன பைத்தியமா? MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோல்ட் மெடலிஸ்ட் கிராஜுவேட் நீ. உன் கம்பெனியோட பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட் உனக்கு தான் கொடுத்தாங்க. 30 lakhs per annum. அத ரீசன் பண்ண உனக்கு என்ன பைத்தியமாடா? ஆமா. என்ன ஆமா? எனக்கு பணம் வேண்டாம். நான் பணத்தை பத்தி பேசல, கெரியர் முக்கியம்ங்கற. எனக்கு கெரியரே வேண்டாம். உன் கெரியர் பத்தி உனக்கு கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. வேலையை விட்டுட்டு வீட்ல என்ன பண்ண போற? நான் வீட்ல சும்மா இருக்க போறேன்னு சொன்னனா? அப்ப என்னதானே பண்ணலாம்னு இருக்க நீ? அநாத ஆசிரமத்துல போய் வேலை செய்ய போறேன். என்னடா கர்மம் இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன சொல்ல போறீங்க? என் பொண்ணு கொலைதான் செய்யப்பட்டிருக்கணும் சார். எப்படி சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் திருத்தப்பட்டிருக்கு சார். ஃபைல் உங்க முன்னாடியே இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல பண்ண மாட்டாங்க சார். என்ன சார் இப்படி பேசுறீங்க? உங்க ஆபீஸ்ல லேப்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க? என் பொண்ணு ரிப்போர்ட்டை மாத்தினவன் மட்டும் எப்படி 29 வயசுல மாரடைப்பு வந்து சாவா? அது ஏதோ காக்கா உட்கார பணம்பளம் விழுந்த கதை சார். இல்ல சார், என்னைக்காவது ஒரு நாள் அந்த பெர்சன்டேஜ் திருத்தின உண்மைய அந்த லேப் அசிஸ்டன்ட் வேற யார்கிட்டயாவது சொல்ல வேண்டி வந்துடலாம்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அவனை கொண்டு இருக்கலாம் சார். நீங்க ரொம்ப கற்பனை பண்ணிக்கிறீங்க மிஸ்டர் ராமசாமி ராஜகோபாலன். கற்பனை இல்ல சார், பரிதவிப்பு சார். மனசு கொதிக்குது சார், ஆசங்கம் சார். நான் யாருக்கிட்ட இத சொல்லி அழுவேன் சொல்லுங்க? நான் பூ மாதிரி என் தோல்லையும் மார்பிளையும் தூக்கி வளர்த்த என் தங்கத்தை கறிக்கட்டைய புதைச்சனே சார். அந்த காட்சி இன்னும் என் கண்ணை விட்டு போகல சார். அதெல்லாம் திட்டம் போட்டு நடத்தப்பட்டதுன்னு தெரியும் போதுதான் மனசுல ஒரு வன்மம் பத்திக்குது சார். நடவடிக்கை எடுங்க சார். இங்க பாருங்க, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் என் வேலைக்குண்டான நியாயத்தை நான் நிச்சயமா செய்வேன். ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும்ல? ஆதாரம்? நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுனாலதான் என் பொண்ணை காதலிச்சவ சட்டத்தை அவனே கையில எடுத்திருக்கா சார். அதெல்லாம் சரியான வழிமுறை கிடையாது. நீங்களும் நானும் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட முடியாது. நீங்க வேணா அப்படி இருக்கலாம் சார், நான் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. என் பொண்ணு சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு பழி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வரேன் சார். 1 minute மிஸ்டர் ராமசாமி. நீங்க படிச்சவங்க, சமுதாயத்துல பல பொறுப்பான பதவியில இருக்கிறவங்க. நீங்களே இப்படி போலீஸ தூக்கி எறியறது மாதிரி பேசிட்டு போனா என்ன அர்த்தம்? பரவாயில்ல சார், என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. போலீஸ்ல இதுக்கு மேல எதுக்கும் ரியாக்ஷன் இல்லன்னா அப்புறம் நான் மட்டும் பேசி என்ன பண்ண போறேன்? நாங்க எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்றீங்களே, உங்க மக ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிற விஷயத்த என்கிட்ட சொன்னீங்களா? என்ன ரிசர்ச் சார்? இது வரைக்கும் போலீஸ் உங்க பொண்ணு கேஸுக்காக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இப்ப கூட ஏசிபி சங்கர் டாக்டர் தமயந்தியை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் உங்க பொண்ணு விஷயமா தான். அது தெரியுமா உங்களுக்கு? அவங்க யார் சார்? சங்கர் விசாரணைக்காக போயிருக்காரு. அவர் திரும்பி வந்ததும் உங்க வீட்டுக்கு நான் அவரை அனுப்புறேன். அவரே எல்லாத்தையும் டீடைலா உங்களுக்கு சொல்லுவார். சரியா? ஓகே சார். உங்க பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்ல முடியாது. தனிப்படைகள் விசாரிச்ச வரைக்கும் அவ சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனை. என்ன பிரச்சனைங்க சார்? விசாரணை இருக்கும்போது எதையுமே எங்களால டீடைலா சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், உங்க பொண்ணுடைய அறிவும் அழகும் தான் அவளுக்கு ஆபத்தை உருவாக்கி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சார் புதுசு புதுசா உண்ட போறீங்க? பொறுத்ததான் பொறுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்குங்க. உண்மை என்னன்றத ஆதாரபூர்வமா சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஆவேசப்படுறத பத்தி யோசிக்கலாம். இப்ப உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன தகவல் வேணும்?
சரிதாவை பத்தின சில விவரங்கள் வேணும். என்ன வேணும்? உங்களுக்கும் சரிதா ராஜகோபாலுக்கும் எப்படி பழக்கம்? She is journalist cum PhD student. அவ PhD-ல எடுத்துட்டு இருக்கிற டாபிக் சம்பந்தமா சில டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட தான் முதல்ல வந்தா. என்ன டாபிக் அது? மனிதனால் முதுமையை வெல்ல முடியுமா முடியாதான்ற டாபிக் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா. ஓஹோ, அதுக்கும் டாக்டர் கூட டிஸ்கஸ் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கும் டாக்டர் கூட டிஸ்கஸ் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு. நானும் எங்க பேட்ச்ல இருக்க 3 டாக்டர்ஸும் பேத்தாலஜி ப்ரொஃபசர் சிவலிங்கத்தோட ஜூனியர்ஸ். சோ சரிதாவுடைய கான்செப்ட்ஸ்க்கு எங்களோட டிஸ்கஷன்ஸ் அவசியமா இருந்தது. அதுக்காக இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணோம். அந்த இன்டர்வியூல நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டீங்களா? கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எத்தனை நாள்ல சரிதா இறந்தாங்க? 3வது நாள். அவங்களோட மரணம் தற்கொலை தான்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. உங்களோட ஒப்பீனியன்? தற்கொலைதான். நீங்க இன்டர்வியூ பண்ண 3வது நாளே சரிதா இறந்திருக்காங்கன்னா அப்ப அந்த இன்டர்வியூல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த இன்டர்வியூல என்னென்ன பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு எனக்கு சொல்ல முடியுமா? ஓ, தாராளமா. நாங்க பேசினது 3 பாயிண்ட்ஸ் பத்தி. 1, ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெலோமியர்ஸ். 2வது, டிரிப்டோபான் மெட்டபாலிசம். 3வது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ். இதெல்லாம் என்ன டாக்டர்? வியாதிகளோட பெயர்களா? இல்ல இது ஒரு விதமான ஆயுசு விருத்தி கிரியா ஊக்கிகளோட மூல மருந்து ரகசியம். புரியல டாக்டர். உயிரியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுற மாதிரி இந்த மருந்து பத்தி எளிமைப்படுத்தி சொல்லணும்னா இதுவும் சித்தர் காலத்து சுவடி குறிப்பு மருந்து ஃபார்முலா தான். சுவடி குறிப்பு மருந்துகள்னா இன்னும் உங்களுக்கு எப்படி எளிமைப்படுத்தி சொல்றது? எப்படியாவது சொல்லுங்க டாக்டர். ஏன்னா தற்கொலைங்கிற பேர்ல ரிப்போர்ட் இருக்கிற சரிதா மர்டர் செய்யப்பட்டதா சொல்றாங்க. இந்த மர்டர் மிஸ்டரிய நான் எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். 3 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போன சரிதா விஷயத்துல ஏன் திடீர்னு போலீஸ் இவ்ளோ பிரஷர் பண்ணுது? போலீஸே இப்பதானே ஒருத்தன் பிரஷர் பண்றான். என்ன பிரஷர்? சரிதா மரணத்தோட மர்மத்தை கண்டுபிடிக்கலன்னா சீரியல் கில்லர் மாதிரி நான் 10 கொலை பண்ணுவேன்னு ஒரு பைத்தியக்காரன் அப்பப்ப போன் பண்ணி மிரட்டுறான்.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.